ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் தமிழக சிஎஸ்ஐஆர் நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் 8 பாஸ் பண்ணவங்க, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக், எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் காரைக்குடியில் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் கிடையாது. அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் இல்லை. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் சிஎஸ்ஐஆர் ஜென்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது காரைக்குடியில் லொக்கேட் ஆகிருக்கு. மினிமம் 8 பாஸ் பண்ணவங்கலேருந்து அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக 50க்கும் அதிகமான வேகன்சி இருக்குது. இல்லை 8 பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டீஃபன் 6800 பெர் மந்த்துக்கு தராங்க. இதே ஐடிஐ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மெஷினிஸ்ட், எலக்ட்ரீஷியன், வயர்மேன், எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸு, ஏசி மெக்கானிக், டிராக்ஸ்மேன், டர்னர், பிளம்பர், கார்பெண்டர், வெல்டர் இவங்களுக்கெல்லாம் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் ட்ரைனிங் பீரியட் 1 இயர் கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா 11,000 வரைக்கும் தராங்க பெர் மந்த்துக்கு. டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரைனிங் பீரியட் இவங்களுக்கும் 1 இயர் கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா 10,900 வரைக்கும் பெர் மந்த்துக்கு தராங்க. கிராஜுவேட்டில் பிஇ, பிடெக்கில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரியில் எனி டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் 1 இயர் கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா 12,300 வரைக்கும் தராங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்டிங் கம்பெனி தான் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு சில ஜாபுக்கெல்லாம் இதே எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. பின்ன அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போர்ட்டல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐடிஐ கேண்டிடேட்ஸு, டிப்ளமோ, கிராஜுவேட்டு கேண்டிடேட்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 காலையில் 9 மணிக்கு கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 8:45 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னதாகவே போய் ரீச் ஆயிடுங்க. 10:30க்கு மேலே போகிறவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 படி ஐடிஐ கேண்டிடேட்க்கு மினிமம் ஏஜ் லிமிட் 14 டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. டிப்ளமோ ஹோல்டருக்கு 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பின்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே பார்ட் டைம்லேயோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆகிற கேண்டிடேட்க்கு அவங்களே அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஆனால் அதோட ஃபீஸ் அவங்க எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களோட வெப்சைட்டை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. பாசிங் இயர் 2022, 23, 24, 25, 26 இதுக்குள்ளே முடித்தா கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது. அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா நிறைய ஜாப்க்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.